அனைவருக்கும் வணக்கம். பிளாக் செயின் டெக்னாலஜி மற்றும் கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி அதிக வருமானம் சம்பாதிக்கிறது எப்படிங்கறது இப்ப பார்க்கலாம். பணம் எல்லாருக்கும் தேவை. பணமே வாழ்க்கை இல்ல அப்படின்னாலும் பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்க. இந்த டிஜிட்டல் உலகத்துல ரொம்ப அலட்டிக்காம ஸ்மார்ட்டான வழியில பணம் சம்பாதிக்க வழி இருக்கு. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எம்ப்ளாயியா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, பிசினஸ் ஓனரா அல்லது இன்வெஸ்டரா? இந்த நாளில நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை ஒரு பிசினஸ் சிஸ்டம்குள்ள கொண்டு வந்து பணம் சம்பாதிக்க வைக்க போறதுதான் இந்த பிசினஸ். இந்த பிசினஸ் தான் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு டிஜிட்டல் மணி. இன்டர்நெட் மூலமா கிரிப்டோகிராஃபிங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கப்படுறதுதான் கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சியை நம்ம பிசிக்கலா பார்க்க முடியாது. எதற்காக கிரிப்டோ? பண்டைய காலத்துல ஒரு பொருளை கொடுத்து வேறொரு பொருளை வாங்கிட்டு இருந்தோம், அதாவது பண்டமாற்று முறைன்னு சொல்லுவோம். அதுல ஏற்பட்ட பிரச்சனையினால வந்ததுதான் கோல்டு. கோல்டுலயும் பிரச்சனை வந்ததுனாலதான் மெட்டல் காயின் வந்தது. அடுத்தது பேப்பர் மணி, அதுக்கு அடுத்தது பிளாஸ்டிக் கார்ட்ஸ், அதற்கு அடுத்தது வந்தது எலக்ட்ரானிக் மணி. எலக்ட்ரானிக் மணியிலும் பிரச்சனைகள் வந்ததுனால அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா வந்ததுதான் கிரிப்டோ கரன்சி. ஒன் வேர்ல்ட் ஒன் கரன்சி அப்படிங்கிற கான்செப்ட்ல உருவாக்கப்பட்டதுதான் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சியை முதல்ல உருவாக்கியவர் மிஸ்டர் சதோஷி நாகமோட்டோ. இவர் உருவாக்கிய கிரிப்டோ கரன்சி தான் பிட்காயின். இந்த பிட்காயின் பிளாக் செயின் டெக்னாலஜில ஆபரேட் ஆகுது. பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர், அதாவது கிரிப்டோ கரன்சியில ஏற்படக்கூடிய அத்தனை டிரான்சாக்சன்ஸையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மெகா லெட்ஜர் தான் இது. இதுல ஒரு வாட்டி நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல எந்த மாற்றத்தையோ அல்லது டெலீட் பண்றதையோ எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இது சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கு. 2008ல ஒரு பிட்காயினோட பிரைஸ் 40 பைசா, 2010ல ₹2.40, 2011ல ₹1364, 2016ல 60,000. ஆனா இப்போ 2022ல 30 லட்சத்துக்கும் மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. இத பார்க்கும்போது கிரிப்டோ அசெட் எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகுது அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரியுது. உலக அளவுல கிரிப்டோவோட முக்கியத்துவம் என்னங்கறத பாருங்களேன். இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. உக்ரைன்ல இருந்து மக்கள் எல்லாருமே தன்னுடைய உயிர் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற அளவுல தங்களுடைய வீடு, வாகனம், சொத்து, பொருள் எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க வேறொரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்துட்டு இருக்காங்க. இதுவே அதாவது அவங்க அசெட் எல்லாமே அவங்க விட்டுட்டு தான் கிளம்பி போயிருக்காங்க. இதுவே அவங்க கையில இந்த கிரிப்டோ அசெட்டா அவங்க வச்சிருந்தாங்கன்னா வேற எந்த நாட்டுக்கு போயிருந்தாலும் அங்க இருந்து எக்ஸ்சேஞ்ச் மூலமா அவங்களுடைய கிரிப்டோவை அவங்க பணமா மாத்தி இருக்க முடியும். இதுல இருந்து பாருங்களேன், கிரிப்டோ கரன்சியோட முக்கியத்துவம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அதெல்லாம் சரிங்க, இந்தியாவுல சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. 2020 மார்ச் 4 சுப்ரீம் கோர்ட் கிரிப்டோவுக்கு தீர்ப்பு வெளியிட்டதுங்க. அதாவது இந்தியாவில் இனி கிரிப்டோ வர்த்தகம் செய்யலாம் அப்படின்ற தீர்ப்பு வெளியிட்டாச்சு. அது மட்டும் இல்லாம கடந்த பட்ஜெட்ல நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் செஞ்சு அதுல கிடைக்கக்கூடிய லாபத்துல நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தாங்க. கிரிப்டோ அசெட் மூலமா 3 விதமா பணம் பண்ணலாங்க. ஒன்னு ட்ரேடிங் மூலமாவும், 2வது மைனிங் மூலமா, 3வது ஸ்டேக்கிங் மூலமா. ட்ரேடிங் மூலமா பண்ணும்போது அதுல அதிகப்படியான ரிஸ்க் இருக்கு. ஆனா மைனிங்ல பண்ணும்போது அது அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், அதே நேரத்துல டெக்னிக்கல் சப்போர்ட் ரொம்ப அதிகமா தேவைப்படும். ஆனா ஸ்டேக்கிங் அப்படி கிடையாதுங்க. ஸ்டேக்கிங் மூலமா ரொம்ப ஈஸியா பணம் பண்ணலாம். சரி, ஸ்டேக்கிங்னா என்ன? ஸ்டேக்கிங்க பத்தி சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஈஸியா புரியுங்க. பேங்க்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பிக்ஸட் டெபாசிட் மூலமா டெபாசிட் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா அசலும் வட்டியும் வாங்குறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஸ்டேக்கிங்கும். ஆனா ஸ்டேக்கிங்ல நம்ம கிரிப்டோ அசெட்டை டெபாசிட் பண்ண போறோம். ஓகே, இதுவரைக்கும் கிரிப்டோ கரன்சில பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு பொதுவா பேசிட்டு இருந்தோம். எந்த கிரிப்டோவை பண்ண போறோம் அப்படிங்கறது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பண்ண போறது பெல்டெக்ஸ் கிரிப்டோ காயின்ல தான் நம்ம பிசினஸா பண்ண போறோம். இந்த பெல்டெக்ஸ் கிரிப்டோ கரன்சி டைனமிக் டீசென்ட்ரலைஸ்ட் ஈகோ சிஸ்டம் கரன்சி. எதுக்காக ஸ்பெசிபிக்கா பெல்டெக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2009 பிட்காயின் உருவாக்கப்பட்டப்போ கிரிப்டோ கரன்சியா இருந்தது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா
2015 ஆண்டு ஆல்டர்னேட் காயின்ஸ், அதாவது இப்ப ஆல்டர்னேட் காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்டது இருந்தாலும் முதன்மையா வந்தது வந்து இத்தீரியம். இது வந்து கிரிப்டோ ஈகோ சிஸ்டமா உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா 2018 ஆண்டு உருவாக்கப்பட்ட பெல்டெக்ஸ் பாத்தீங்கன்னா கிரிப்டோ ஈகோ சிஸ்டம் வித் பிரைவசியா இருக்கிறதுனால தான் இந்த பெல்டெக்ஸை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பெல்டெக்ஸ் காயினை எங்க ஸ்டேக்கிங் கொடுக்கலாம் அப்படின்னா ஜிசிசி ஹப், அதாவது குளோபல் கிரிப்டோ கம்யூனிட்டி ஹப். இவங்களுடைய ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ் ஹாங்காங்லயும் மார்க்கெட்டிங் ஆபீஸ் மலேசியாலயும் இருக்கு. கடந்த 5 வருடங்களுக்கும் மேல இவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 30 கண்ட்ரீஸ்ல இவங்களுடைய பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. இவங்க கிட்ட 7 லட்சத்துக்கும் அதிகமான ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க. முதலா பிட்காயினை ப்ரமோட் பண்ணவங்களும் இந்த ஜிசிசி ஹப் தான். இப்போ பெல்டெக்ஸ் காயினை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஜிசிசி ஹப் உடைய பிசினஸ் பிளான பார்க்கலாம். இந்த பிசினஸ் பிளான்ல 2 விதமான இன்கம் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. முதலாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம், இரண்டாவது பிசினஸ் இன்கம். ஜிசிசி ஹப்ல பெல்டெக்ஸ் காயினை 5 வருடங்களுக்கு ஸ்டேக்கிங் கொடுக்கறதன் மூலமா நமக்கு வரக்கூடிய முதல் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம். இதுல 2 பிளான் இருக்குங்க. ஒன்னு ரெகுலர் பிளான், ரெண்டாவது பிக்சட் பிளான். இப்ப நம்ம ஒரு ரெகுலர் பிளான பத்தி பார்க்கலாம். ரெகுலர் பிளான்ல 5000 பெல்டெக்ஸ் காயின் முதல் 10 லட்சம் பெல்டெக்ஸ் காயின் வரைக்கும் ஸ்டேக்கிங் பண்ணலாம். இப்போ ஒரு 5000 காயின் உதாரணத்துக்கு ஒரு 7 ரூபாய் பிரைஸ்ல நம்ம ஸ்டேக்கிங் கொடுக்கறோம் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 35,000 ரூபாய் ஆகுது. இந்த பிளான்ல மாதம் 3% இந்த 5000 காயினுக்கு வந்து உங்களுக்கு வந்து ROI, அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிடைக்க போகுது. ஒரு மாதமும் 150 காயின். அப்படி பார்க்கும்போது 5 வருடங்களுக்கு, அதாவது 60 மாதங்களுக்கு உங்களுக்கு மொத்தமா, அதாவது மொத்தம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 9,000 பெல்டெக்ஸ் காயின் நீங்க ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்டா நீங்க வாங்க போறீங்க. இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க மாதம் நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்ப இந்த டோட்டலா 9,000 காயினே ஜஸ்ட் இந்த உதாரணத்துக்கு 7 ரூபாய் வச்சோம் இல்லையா, அந்த ரேட்டுக்கு பார்த்தால் கூட உங்களுக்கு வந்து 63,000 ரூபாய் வந்து லாபமா கிடைக்க போகுது. அதே போல 10 லட்சம் காயினை நம்ம ஸ்டேக்கிங் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப 10 லட்சம் காயின் அதே போல நம்ம ரேட் வந்து 7 ரூபாய் அப்படிங்கிற விதத்துல போட்டாலும் 70 லட்சம் ரூபாய் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா இங்க வந்து ஒரு ஸ்லாப் இருக்கு. 5,000 முதல் 10 லட்சம் வரைக்கும் அப்படின்னும் போது 3% 5% வரைக்கும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறாங்க. அந்த விதத்துல 10 லட்சம் காயினுக்கு 5% வர்றதுனால மாதம் 50,000 காயின் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்டா கிடைக்க போகுது. இது மொத்தமா 60 மாதங்களுக்கு, அதாவது 5 வருடங்களுக்கு பார்க்கும்போது 30 லட்சம் காயின் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்டா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல இந்த 7 ரூபாய் ரேட்ல போட்டால் கூட 2,10,00,000 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்டோட லாபமா இருக்கு. இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க மாதம் நீங்க